எனக்கும் உங்களுக்கும் தேவை பரிசுத்த ஆவியானுடைய கிஃப்ட். அந்த கிஃப்டை பிதா இயேசுவுக்கு கொடுத்தார், இயேசுவானவர் எங்களுக்கு கொடுத்தார். இதை பற்றி அறிவோம், இதை பற்றி விரிவாய் பார்ப்போம். இதை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஊழியம் மாற போறது, உங்களுடைய இருதயம் மாற போறது, உங்களுடைய மனம் மாற போறது, உங்களுடைய குடும்பம் மாற போறது, உங்களுடைய வாழ்க்கையில கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் மாறப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் முடிந்து ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியான காரியங்களை அனுபவிக்க போறீங்கள். இந்த புதிய நாட்கள்ல உங்களுக்குள்ள பரிசுத்தாவுடைய வரங்கள் வேலை செய்ய போகுது. Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு புதிய ஒரு தொடர் போதனைகளை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு 9 வரங்கள், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கொடுத்த 9 வரங்களை குறித்து டீட்டெயிலாக முடிந்த அளவுக்கு ஒரு தொடர் போதனையாக நாங்கள் பார்க்க போகிறோம். இது முதலாவது பாகமாக இருக்கு. அப்படின்னாலே அருமையானவர்களே, தொடர்ந்தும் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கும் பொழுது, இந்த வேத பாடத்தை நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு உத்வேகம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்களுடைய வரங்களை ஆக்டிவ் பண்ணுறதும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பரிசுத்த ஆவியானோடு நடக்கிறதும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஞானத்தை அறிந்து கொள்ள போறீர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் அறிவை அறிந்து கொள்ள போறீங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த 9 வரங்களிலேயும் நீங்கள் ஆராய்ந்து நாங்கள் படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீர்கள். அருமையானவர்களே, இது ஆரம்பமாக இருக்கிறபடினால நிச்சயமாகவே இதனுடைய ஒரு ஆரம்பத்தில் எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்க ஒரு அழகான கிஃப்டை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கவனியுங்கள். இயேசு இந்த பூமிக்கு வர முதலே பிதாவானவர் இயேசுவுக்கு ஒரு கிஃப்டை கொடுத்தார். கவனியுங்கள். இந்த உலகத்திலேயே சில சிறந்த மனிதர்கள், உயர்ந்த மனிதர்கள் ஒரு கிஃப்டை கொடுத்தார்களானால் நிச்சயமாகவே ஒரு உயர்ந்த ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும் பொழுது ஒரு கோடீஸ்வரனோ இல்லாட்ட ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒருவரோ தன்னுடைய நண்பனுடைய கல்யாண வீட்டுக்கு போறதுக்காகவா இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன்களுக்கு போகும் பொழுது அவர்கள் சாதாரணமான ஒரு கிஃப்டை கொண்டு போக மாட்டார்கள். அவர்களுடைய தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி உயர்ந்த ஒரு கிஃப்டை அவர்கள் கொண்டு போவார்கள். அதுதான் உண்மையிலேயே வளமை. அது போலவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட் எவ்வளவு பெருமதியானது என்பதை இந்த பாடத்துக்குள்ளாக நீங்கள் அறிந்து கொள்ள போறீர்கள். ஆமென். உங்களுக்குள்ள பரிசுத்தாவுடைய வரங்கள் ஆக்டிவ் பண்ணப்பட போகிறது. பரிசுத்தாவுடைய வெளிப்பாடுகள் உங்களுக்குள்ளே உண்டாக போகிறது. தொடர்ந்து இந்த பாடத்தை கவனியுங்கள். அருமையானவர்களே, பிதாவானவர் இயேசு இந்த பூமிக்கு வரும் பொழுது பிதாவானவர் இயேசுவுக்கு ஒரு கிஃப்டை ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆமென். பிதாவானவர் எவ்வளவு மகிமையானவர் பாருங்க. எபேசியர் 1:17 சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்குரிய ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி உங்களுக்கு தரவணும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மகிமையின் பிதாவானவர், அந்த மகிமையின் பிதாவானவர் இயேசு இந்த பூமிக்கு வரும்பொழுது அவருக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்டை ஏற்படுத்தி வைத்தார். ஏசாயா 61 சொல்லுது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவலான் அனுப்பப்பட்டவர் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறார். தேவனுடைய ஆவியானவர் அவருக்கு அளவில்லாமல் கொடுக்கப்பட்டிருக்கு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவருடைய பிதாவானவர் இயேசு இந்த பூமியிலே வெற்றியாய் வாழ, இயேசு இந்த பூமியிலே 100க்கு 100 மனிதனாகவும் 100க்கு 100 தேவனாகவும் வெளிப்பட இயேசு மேல அவர் பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான கிஃப்டை கொடுத்தார். இயேசு மேல பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான கிஃப்டை இயேசு மேல பிதாவானவர் பொழிந்தருளினார். பிதாவுக்கு தெரியும், இந்த பூமியிலே மனிதர்கள் மத்தியிலே மனிதர்களை சுகமாக்க வேணும், மனிதர்களை அற்புதம் செய்ய வேணும், மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்க வேணும், மனிதர்களுக்கு தங்களுடைய தெய்வீக நிலையை சொல்லிக் கொடுக்க வேணும், மனிதர்களுக்கு நித்திய ஜீவனை பெற்றுக் கொடுக்க வேணும். மனிதர்கள் மத்தியில் இந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு இயேசுவுக்கு சிறந்த ஒரு பரிசாக பிதாவானவர் கொடுக்க விரும்பினார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். எனவே அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசு மேலே இருந்தபடினால பைபிள் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10:38 சொல்லுகிறது, நாசனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராயும் சுற்றி திரிந்தார். எனவே இயேசு நன்மை செய்வதற்கு காரணம், நன்மை செய்பவராய் சுற்றி திரிவதற்கு காரணம், பிசாசின் பிடியில் இருந்த அனைவரையும் அவர் விட்டுவிக்க, பிசாசுகள் அவரை கண்டு நடுங்க, வியாதிகள் அவரை கண்டு ஓட, சூழ்நிலைகள் கடல் சூழ்நிலைகள் எல்லாம் அவரை கண்டு பயப்படுவதற்கு
இயேசு பிதாவானவர் அவருக்கு கொடுத்தது பரிசுத்த ஆவி ஆனவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒரு அழகான கிஃப்டை பிதாவானவர் இயேசுவுக்கு கொடுத்தார். அதனாலதான் இயேசு இந்த பூமியிலே எப்பொழுதும் வெற்றி உள்ளவராயிருந்தார். எல்லா பகுதியிலையும் அவர் ஜெயமுள்ளவராயிருந்தார். பிதாவுக்கு தெரியும் இயேசுவுக்கு இந்த கிஃப்ட், இந்த பரிசுத்தாவி என்ற கிஃப்ட் இருந்தால் போதும், அவர் பூமியிலே வெற்றி சிறப்பார் என்று. அதனால்தான் இயேசு போன இடமெல்லாம் பரிசுத்தாவினால் நிறைந்தவராக அவர் வெளிப்பட்டார். அது மாத்திரமல்ல, லூக்காவின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் சிறு வயதிலே ஞானத்திலும் அறிவிலும் புத்தியிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்து என் பிதாவின் வீட்டில் நான் இருக்கணும் என்று இயேசு சொன்னார். இயேசுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள ஊழியத்தை செய்வதற்கு பிதாவானவர் கொடுத்த கிஃப்ட் பரிசுத்த ஆவியானவர். இயேசுடைய வாழ்க்கையில சிலுவையை ஜெயிக்க பிதாவானவர் கொடுத்த கிஃப்ட் பரிசுத்த ஆவியானவர். இயேசுடைய வாழ்க்கையில சமுத்திரத்தின் வல்லமைகளை அடக்க பிதாவானவர் கொடுத்த கிஃப்ட் பரிசுத்த ஆவியானவர். இயேசுடைய வாழ்க்கையில வியாதிகள், கொடிய நோய்கள், மரித்தவர்களை உயிரோடு எழும்ப பிதாவானவர் கொடுத்த கிஃப்ட் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தபடினால்தான் அவர் பிசாசின் கிரிகளை அழிக்க வெளிப்பட்டார், பிசாசின் கிரிகளை அழித்தொழித்தார். எனவே பிதாவுக்கு தெரியும் இயேசுவுக்கு இந்த பூமியில தேவை பரிசுத்த ஆவியானவர். அதனால இயேசு மேல பரிசுத்தாவுடைய சக்தி நிரம்பி இருந்தது. அதனால வேதம் சொல்லுவது தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இயேசு சொன்னார், இயேசு மேல இருந்த ஆவியானவர் அது பிதாவுனுடைய ஆவி என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே அன்பானவர்களே, ஏன் நான் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன்? பரிசுத்த ஆவியானவருடைய கிஃப்ட் எவ்வளவு, பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு பெருமதியானவர் என்று பிதா கொடுத்த பரிசு, பிதா இயேசுவு கொடுத்த பரிசு இந்த உலகத்தில் ஏதோ எல்லாம் கொடுத்திருக்கலாம். ஆனா பிதா இயேசுவு கொடுத்த பரிசு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். அதனாலதான் அந்த இயேசு இந்த பூமியை விட்டு போவதற்கு முதல்ல யோவான் எழுதின சுவிசேஷத்துல நான் அந்த பகுதியை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க போறேன். இது அறிமுகமானபடினால, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவை என்றபடினால கவனியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது கவனியுங்கள். இயேசு இந்த பூமியில சீசர்களை விட்டு, அவருடைய ஊழியத்தை விட்டு அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்பதாக, இந்த உலகத்தை விட்டு அவர் போவதற்கு முன்பதாக தன்னுடைய சீசர்களுக்கு சொன்னார். அவர் சொன்னார், நான் என் பிதாவை வேண்டிக் கொள்ள போகின்றேன், நான் என் பிதாவினிடத்தில் கேட்க போகின்றேன், நான் என் பிதாவினிடத்தில் ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட கொடுக்க போறேன், நான் ஒரு பிதாவிடத்தில் ஒரு கோரிக்கையை விடுவிக்க போறேன். அது என்னென்றால், என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கு தரும்படியாக என் பிதாவினிடத்தில் நான் கேட்க போறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். இயேசு சொல்றார், நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவானை அவர் உங்களுக்கு தருவார். உலகம் இந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். கவனியுங்கள், இயேசு இந்த பூமியில விட்டு போவதற்கு முன்பதாக தம்முடைய சீசர்களுக்கு சொல்றார், என் பிதா இந்த உலகத்துல நான் வெற்றியா வாழ்வதற்கு எனக்கு கொடுத்தது பரிசுத்த ஆவியானவர் என்ற ஒரு உயர்ந்த கிஃப்ட். இயேசுக்கு ஏதாச்சும் ஒன்றை கொடுத்திருக்கலாம், ஆனா பிதா பரிசுத்த ஆவிதான் இயேசுக்கு தேவை என்று தெரியும். இந்த உலகத்துல இயேசு வெற்றி உள்ளவராய் வாழ்ந்தார், காரணம் பரிசுத்த ஆவியானவர். அதனால்தான் தன்னுடைய சீசர்களுக்கு, தம்மை நம்புற பிள்ளைகளுக்கு அவர் சொல்றார், இப்ப என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஒரு கிஃப்ட் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இயேசுவுக்கு தெரியும் என்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையானது பரிசுத்த ஆவியானவர். அதனால அவர் சொல்றார், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுதுக்கு என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவானை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். அருமையானவர்களே, நான் என்ன சொல்லுகிறேன்? யோவான் 7ஆம் அதிகாரம் 37 பார்த்தீங்களா, என்ன விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளோடும் என்று சொன்னார். ஜீவத்தில் தண்ணீர் உள்ள நதி அல்ல, நதிகளோடும் என்று சொன்னார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அடைய போற ஆவியை குறித்து சொன்னார். எனவே என் அன்பானவர்களே, இயேசுவுக்கு நல்லா தெரியும் இந்த பூமியில நானும் நீங்களும் வெற்றியாய் வாழவும், சீசர்கள் இந்த பெரிதான இந்த ஊழியத்தை செய்யவும், இந்த உலகத்திலேயே அதிகூடிய சிறந்த விலை உயர்ந்த பொக்கிஷமாக கருதப்படுகிறது பரிசுத்த ஆவி ஆனவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு அவசியம் என்பது, இயேசுவுக்கு எவ்வளவு தேவை என்று பிதா அறிந்தார்.
இயேசு அறிந்தார் எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த பூமியிலே தேவை. அதனால தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை அவர் தந்திருக்கிறார். பெந்தெக்கோஸ்தே நாளன்று இந்த பரிசுத்த ஆவியானவர் சீசர்கள் மேல பொழிந்தருளப்பட்டார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு 9 வரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த 9 கிஃப்ட் பரிசுத்த பிதாவானவர் இயேசுக்கு ஒரு தலை சிறந்த கிஃப்டை கொடுத்தார். அதான் பரிசுத்த ஆவியானவர். இயேசுவானவர் தன்னுடைய பிள்ளைகள் இந்த பூமியில தன்னை போல ஜெயமாய் வாழ ஒரு கிஃப்டை கொடுத்தார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு 9 கிஃப்டை கொடுத்திருக்கிறார். 9 கிஃப்டை கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் இனி வரப்போற பாடங்கள்ல நாங்கள் பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த 9 வரங்களை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். அதனால இந்த பாகத்துல நான் இதோட முடிச்சு கொள்ள போறேன். கவனியுங்கள். பிதாவுக்கு தெரியும் இந்த பூமியில இயேசு அனைத்து பிசாசின் வல்லமைகள் இருந்தும் மக்களை விடுதலையாக்கும், இந்த உலகத்தை ஜெயிக்கும், இந்த உலகத்தின் தலையெழுத்தை மாற்றவும் பரிசுத்தாவின் சக்தி இயேசுவுக்கு தேவை என்று பிதா அறிந்தபடினால விலை உயர்ந்த ஒரு கிஃப்டை இயேசுவுக்கு பிதா கொடுத்தார். இயேசு இந்த பூமியில வெற்றி உள்ளவராய் வாழ்ந்து எல்லாத்தையும் செய்து முடித்தவராய் தம்முடைய சீசர்களுக்கு இந்த கிஃப்டை கொடுக்கணும் என்று விரும்பினார். அதனாலதான் அவர் பிதாவிட்ட சொன்னார், என் பிதாவே, என் பிள்ளைகளுக்கு உமது பரிசுத்த ஆவியானவர் தேவை. அதனால கவனிங்க, பிதாவானவர் பரிசுத்த ஆவியானவரை பெந்தெக்கோஸ்தே நாளன்று எங்கள் மேலே பொழிந்தருளினார். அதனால் இது எவ்வளவு பெருமதியான ஒரு கிஃப்டை பாருங்கள். இது எவ்வளவு பெருமதியான கிஃப்ட். பரிசுத்த ஆவியானவருடைய வரங்களை பற்றி அறிய போறோம். பரிசுத்த கொடுக்கிற வெளிப்பாடுகளை பற்றி அறிய போறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு சாட்சியா இருக்க, அவருக்கு வெற்றியாய் வாழ, அவருக்காக இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்த எனக்கும் உங்களுக்கும் தேவை பரிசுத்த ஆவியானுடைய கிஃப்ட். அந்த கிஃப்டை பிதா இயேசுவுக்கு கொடுத்தார். இயேசுவானவர் எங்களுக்கு கொடுத்தார். இதை பற்றி அறிவோம், இதை பற்றி விரிவாய் பார்ப்போம். இதை பார்க்கும் பொழுது உங்களுடைய ஊழியம் மாற போறது, உங்களுடைய இருதயம் மாற போறது, உங்களுடைய மனம் மாற போறது, உங்களுடைய குடும்பம் மாற போறது, உங்களுடைய வாழ்க்கையில கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் மாற போகிறது. உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் முடிந்து ஒரு பயங்கரமான ஒரு வெற்றியான காரியங்களை அனுபவிக்க போறீங்கள். இந்த புதிய நாட்கள்ல உங்களுக்கு பரிசுத்தாவுடைய வரங்கள் வேலை செய்ய போகுது. டீட்டெயிலா அதை பார்க்க போறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். பிதாவானவர் எங்களுக்கு கொடுத்த, இயேசுவானவர் எங்களுக்கு கொடுத்த அருமையான கிஃப்ட் பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. அடுத்த பாகத்தில் உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். ஆமென். God bless you.